வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ். பேக் அண்ட் கிடையாது, லைக் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மேபி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவே. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்போ லைஃப் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்திருக்கு, லைக் ஐடியா இருந்தும் லைக் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமலோ, இல்லை அப்படின்னா ஐடியாவே இல்லை, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு எனக்கே தெரியல, எனக்கு என்ன வரும்னே தெரியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் தான் வந்து ஸோ திஸ் மிஸ்டர் திங்கின்ற பேஜ். இந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பேஜில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பேஜில் போய் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். லைக் ஹாய் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குது, இப்போ எது பண்ணுறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, இல்லை எந்த வழியில் கொண்டு போகிறதுன்னு தெரியல, அப்படி இல்லைன்னா ஐடியாவே இல்லை அப்படின்றதுனாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அவங்க கால்ஸ் மூலியமாகவும் இல்லை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய லைக் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எதில் குட்டாக இருக்கீங்க இல்லை அப்படின்றது. அந்த பேஜ் என்னோட தான். ஸோ நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். லைக் ஐடியா திருடுறது அந்த லெவலுக்குலாம் போக தேவையில்ல. லைக் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் அந்த பேஜ் ஆக்சுவலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க ஒரு லைக் மோஸ்ட்லி எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML அப்படின்றத பார்க்க போகிறோம். லைக் என்னன்னா, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்ம எங்கே லேர்ன் பண்ணுவோம் அப்படின்றது பார்க்கலாம். லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் ஒரு HTML பாடி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எதில் கிரியேட் பண்ணணும்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். உங்களுக்கு வந்து HTML CSS பற்றி தெரில அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ அதுலேயும் மோஸ்ட்லி எல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுலேயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொல்லியிருப்பேன், பட் அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். பைத்தான் தெரிஞ்சு தான் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர், இது HTML ஸ்ட்ரக்சர், அதாவது என்னன்னா HTML அதுக்கப்புறம் பாடி, அவ்வளோதான். ரெண்டு மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. நார்மலாக ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து HTML-குள்ளேயே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி லைக் அதை வந்து ரன் பண்ணுவாங்க. அதாவது எங்கே ரன் பண்ணுவாங்கன்னா பேக்கில் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டைம் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணி அங்கே பின்னாடி வந்து ரன் கொடுக்குறதுக்கு போல டேரெக்டாக நம்ம போய் எங்கே ரன் ஆகுதோ அங்கேயே வந்து நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இப்போ லைக் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றத மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு அதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிளாங்க் பேஜ் தான் வரும். ஏன்னா நான் அந்த பேஜில் வந்து எதுவுமே கொடுக்க கூட இல்லை. லைக் சும்மா அது ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிடைக்கும் நமக்கு. நீங்கள் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னாலே ஒரு கான்சோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பேஜ் போய் எந்த ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணாலும் அந்த வெப்சைட்டில் என்ன கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க முதல் கொண்டு உங்களால் வந்து பார்க்க முடியும். இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க கோடு எல்லாமே இதுதான். நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ண லைக் எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட் போய் நீ பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கான்சோல் அப்படின்றது. இந்த கான்சோல் தான் என்னன்னா, நீங்கள் அங்கே கொடுக்குற கோடு வந்து இங்கே ரன் ஆகி ஒரு பேஜில் வந்து இன்புட் ஆகும். லைக் பேஜ் இன்புட் பெருசாகாது, லைக் இந்த இடத்துல வந்து ரன்னே ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து அலர்ட்னு கொடுத்துட்டு ஹே அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேஜ் வந்து லைக் அலர்ட்னு காட்டுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது அந்த பேஜை வந்து நீங்கள் ரெஸ்பான்சிவ் பேஜாக மாற்றணும். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் பேஜில் இருக்கும். பேக் எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லா பற்றியும் இருக்கணும். லைக் கோடு நீங்கள் போட்டுக்க பழகின எல்லா கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகிற மாதிரி இருக்கும். கோடு லாஜிக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் பேக் எண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் எண்டுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், அதுக்கப்புறம் SQL ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க. இதோட பேசிக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது. இப்போ இந்த கான்சோல் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ரைட், இந்த கான்சோலில் நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் முதல் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு நேமோ ஒரு லெட்டரோ, அதாவது நம்பர் இல்லாமல் ABCD ஆல்ஃபபெட்ஸில் எது இருந்தாலும் பேர் ஸ்ட்ரிங் தான். ஒரு வேர்டு லெட்டர் எது இருந்தாலுமே அது பேர் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஒன்று டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ் போட்டு ஹலோ இல்லை வேற ஏதாச்சும் கொடுக்குறேன். லைக் கார்த்தின் நான் கொடுக்குறேன். கார்த்தின் கொடுத்து நான் கொடுத்தேன்னா எனக்கு கீழே வந்து கார்த்தின்னு வந்துடும். லைக் சிங்கிள் கோட்ஸ்க்கு வரும். அப்போ சிங்கிள் கோட் கொடுத்து பண்ணாலுமே எனக்கு அதே தான் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தா ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் டபுள் கோட்ஸ்லையும் சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு லெட்டர், அவ்வளோதான். இப்போ வந்து நம்பர்லாம் நம்ம எப்படி கொடுக்கலாம், நம்பர்லாம் டேரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துடலாம். லைக் 20, அப்புறம் என்ன ஏதோ நம்பர், லைக் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, இது வந்து நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸோ டெசிமல் கொடுத்தோம்னாலுமே லைக் டெசிமல் கொடுத்தோம் அப்படின்னாலுமே அது அப்படியே தான் வரும். டெசிமலாக இருக்கட்டும், நம்பர் எல்லாமே வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து ப்ரோ இது வந்து இன்டீஜரா இல்லையானே லைக் அவங்க கொடுத்துருக்காங்க, பட் அது எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, லெட் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாயில் பேசுகிற மாதிரியே இருக்கும். லெட்டு நான் கொடுத்துட்டு லெட் நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுத்து ஈக்குவல் டு போட்டுட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ண போகிறேன்.
ஈக்குவல் டு போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா கார்த்தி அப்படின்னு ஏன்னா நேம்ன்றது கார்த்தி இல்லை, ரைட்? ஸோ இந்த மாதிரி அன்டிஃபைன்டு வந்துட்டு இப்போ நான் நேம் நீங்கள் கொடுத்தேன்னா எனக்கு கார்த்தின்னு கீழே வராத. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளோ லைக் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் வந்து கார்த்தி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது நேம் ஈக்குவல் டு கார்த்தி, நேம்னா கார்த்தி. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், லெட் கொடுத்துட்டு ஏஜ் நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாமே. லெட் ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நான் எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 18 அப்படின்னு 18 நான் கொடுத்தேன்னா அன்டிஃபைன்டு. அப்போ ஏஜ் நான் எவ்வளோ போட்டேன்னா 18. அப்போ நேம் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்து 18 கார்த்தின்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் ஒன்று கொடுத்து நான் 18 கொடுத்துருக்கேன். இதே வந்து நிறைய இடத்துல நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா லெட் ஏஜ் லைக் நான் அதே கோட போடுறேன். லெட் ஏஜ் ஈக்குவல் டு 18 அண்ட் இந்த மாதிரி லாஸ்ட்டில் செமிகாலன் கொடுப்பாங்க. செமிகாலன் அப்படின்னா என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செமிகாலனு அப்போ அந்த ஸ்பேஸ் இண்டென்ட் ஸ்பேஸ்னாலும் இண்டென்ட்னாலும் ஒன்று தான். அதாவது நீங்கள் இப்போது இந்த மாதிரி கொடுத்துனா அன்டிஃபைன்டு வரும். இப்போ வந்து லைக் ஸ்பேஸ் டிஃபைன் லைக் லெட்டு கொடுத்து நான் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்காது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் இண்டென்ஸ் வந்து எரர் கொடுக்குன்னு கிடையாது. நீங்கள் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக எரர் ஆகிருக்கும். லைக் டோட்டல் அவுட்புட்டே வந்து மாறி வந்துடும். இப்போ நம்ம ஏன் இந்த செமிகாலன் கொடுக்குறோம் அப்படின்னா செமிகாலன்றது வந்து என்னன்னா இந்த லைன் வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு லைக் இந்த லைன் வந்து இதுக்கு மேலே எதுவும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதா வந்து நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இதே வந்து நம்ம கோலன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா கோலன் வந்து லைன் அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதா இது வந்து முடியறதுக்காக கொடுக்குறோம், அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. கோலன் அப்படின்றது வந்து நம்ம எங்கே கொடுப்போம்னா நம்ம லைக் லாஜிக் யூஸ் பண்ணுறப்ப கொடுப்போம், லூப்லாம் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம போக அதெல்லாம் கற்றுக்கிறப்போ நம்ம கோலன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். கோலனுமே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் கோலன் செமிகாலன் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அடிச்சுக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரிங்கு நம்பர் இன்டீஜர் இதெல்லாம் நீங்கள் வந்து லைக் ஸ்பெசிஃபை பண்ணுறப்போ பார்த்து தான் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து லெட் நான் கொடுத்துட்டு லெட் பயோடேட்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. பயோடேட்டா நான் கொடுத்துறேன், பயோடேட்டான்னு கொடுத்துட்டு நான் ஈக்குவல் டு கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அது என்னடா சொல்லுவோம் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் கர்லி பிரேசஸ்லேயும் வந்து சொல்லுவோம். மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா கர்லி பிரேசஸ் அப்படின்றது கர்லி பிரேசஸ்மே வந்து கர்லி பிரேசஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் அரே ஸ்கோ ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆப்ஜெக்ட்குள்ளே தான் அந்த அரே இருக்குது. நீங்கள் வந்து இதை அரே கிரியேட் பண்ணாலுமே அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் நோட்டிஃபை பண்ணும். இப்போ வந்து நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சு நான் உங்களுக்கு அதாவது எப்படி அரே எப்படி ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்ட்ரிங்னு கண்டுபிடிக்க நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சும்மா பயோடேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நேம் ஈக்குவல் டு கார்த்தி நான் கொடுத்துட்றேன். கார்த்தி கமா கொடுத்தா லைக் எனக்கு இன்னும் 2-3 இருக்குது அப்படின்னு ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்குற ஒன்னோடய நம்ம என்ன பண்ணணும்னா லைக் ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ஃபுல்லாக வந்து ஒரு இது அப்படின்னு கொடுக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நேம் அப்படின்றத வந்து இங்கே லைக் கீன்றதையும் கார்த்தி அப்படின்றத ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லைக் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து ஏஜ் ரைட். ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் லைக் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏஜ் நான் கொடுத்துட்டு ஏஜ் போட்டுட்டு நான் வந்து ஏஜ் ஒரு 18 நான் கொடுத்தேன்னா ஆக்சுவலாக என்னோட ஏஜ் 18 கிடையாது. வாட்ஸ் மை ஏஜ்? அதுக்கப்புறம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் ஃபேவ் கலர்னு வச்சுக்கலாமே. ஃபேவ் கலர் நம்ம கலர் மட்டும் எடுத்துகிட்டா போதும். எதுக்கு அவ்வளோ தூரம் டைப் பண்ணுறது தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் எல்லோ ஓகே இது வந்து போதும். இப்போ வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் அன்டிஃபைன்டு. இப்போ இந்த ஆப்ஜெக்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் டைப் ஆஃப்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து மேலே ஆல்ரெடி ஒன்று காட்டுதுக்கா டைப் ஆஃப். இப்போ நான் டைப் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணணும். லைக் நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன் இப்போ ஏஜ் அப்படின்னு இருக்குன்னா ஏஜ் டைப் ஆஃப் அதாவது இங்கே நான் ஏஜ்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஏஜ் டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு நேம் வந்து அதுக்கு அசைன் பண்ணி வைக்கீங்களோ அந்த பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் டைப் ஆஃப்னு கொடுத்துட்டு இது பயோடேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். பயோடேட்டா கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வருது. நாங்கடா கீழே வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அந்த பயோடேட்டா அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். சரி ப்ரோ இந்த பயோடேட்டா எனக்கு வந்து கார்த்தின்றதை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா பயோடேட்டா டாட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். பயோடேட்டா டாட் நேம் என்னடா நேம்னு கொடுத்தாலே கார்த்தின்னு வருது. அப்போ ஏஜ்னு கொடுத்தா 18 வருமா? கலர்னு கொடுத்தா எரர் வருதா? அப்போனா பயோடேட்டா டாட் கலர் அன்டெஃபைன்டு நான் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து பயோடேட்டா டூன்னு கொடுத்தீங்கன்னா கலர் எல்லோன்னு வரும். ஓகே ஃபைன். ஏதாவது இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் போல. ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்.
இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த கார்த்திக்னு இருக்கு இல்லையா, ஓகே ஃபைன். இது நம்ம வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்குது எல்லாமே தனித்தனி இண்டெக்ஸ். ஒரு இதில் வந்து நம்ம எத்தனை இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா 3 இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். நான் வந்து இங்கே 2ன்னு கொடுத்து எனக்கு எப்படி கலர் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இண்டெக்ஸ் எப்பயுமே 0லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலுமே, லைக் இப்போ சப்போஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலே 0, 1, 2 அப்படி ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து பயோடேட்டான்னு கொடுத்துட்டு 3 அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும்னு நினைக்கிறேன். அன்டெஃபைன்டா அடேங்கப்பா, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றதும் அன்டெஃபைன்டு வருது. அப்படி இல்லைனா அது இருக்கிறத கொடுத்தேன் அப்படின்னா டாடா ஏஜ் 18 அப்படின்னு ஒன்று வரும். இப்போ நான் வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா பயோடேட்டா 3 அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம், சும்மா கெட்டு நான் கொடுத்துட்டு ஹே நான் கொடுத்தேன்னா இது வந்து நான் சும்மா பேர் கிரியேட் பண்ணுறேன், கெட் ஹே ஓகேவா. இப்போ நான் வந்து பயோடேட்டாவை டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட் பயோடேட்டா ஃபுல்லாக டைப் பண்ணல. அதாவது இப்போ நான் வந்து பயோடேட்டா அப்படின்னு நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும்னா அந்த கெட் ஹே அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் டெலிட் மட்டும் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், லைக் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து லைக் அது வந்து நம்ம தனித்தனியாக சொல்லணும். ஸோ இது இப்போ ஆக்சுவலியாக பாப்பெலாம் தேவையில்லை, நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்லிக்கலாம். அது பயோடேட்டா பாப்புன்னு கொடுத்து நம்ம எந்த இண்டெக்ஸ் வந்து டெலிட் பண்ணணுமோ அது கொடுப்போம். லைக் கடைசியிலேருந்து டெலிட் பண்ணணும்னா பாப்புன்னு கொடுப்போம். டெலிட் ஓவரால் லைக் டெல்னு மட்டும் கொடுத்தோம்னா ஃபுல்லாக டெலிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து டெலிட் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே அவ்வளோதான். ஸோ இதான் வந்து லைக் இப்போ நான் வந்து டைப் ஆஃப் நான் கொடுக்குறேன் அப்படின்னா டைப் ஆஃப் இன்னைக்கு பார்த்துக்கலாம் பயோடேட்டா அது ஸ்பெல்லிங் தப்பு ஓகே. இப்போயும் அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் வரும். அதாவது நார்மலாக ஒரு கான்சோல் வந்து தான் கிரியேட் பண்ணி தான் வந்து உங்களால் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரன் பண்ணி பார்க்க முடியும். லைக் இதில் ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்தடுத்த லைன்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஒரு அவுட்புட் வருமோ அது கடைசி. இப்போ நான் 1+2ன்னு கொடுத்தேன்னா 1+3 4 அப்படின்னு வரும் இல்லையா. இப்போ நான் 2 - 3 -1 அப்படின்னு வரும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா இதில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து வேறு ஏதாவது பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் நான் மறந்துட்டேன், ஆஸ்டிக்னு நினைக்கிறேன். ஆஸ்டிக் சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து டிவிஷனில் ரிமைண்டர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து % சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ரிமைண்டர் 0 அப்படின்னு வரும். இப்போ நான் வந்து எப்படின்னா 10% 2 நான் கொடுத்தேன்னா 0 வரும். ஏன்னா லைக் நம்ம 2/10 லைக் 10/2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 0 தான் ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி % சிம்பிள் போட்டோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் மட்டும் வரும். அது எப்படி காட்டுறதுனா இப்போ நான் 3 நான் கொடுக்குறேன். ஸோ அதோட ரிமைண்டர் வந்து 1. எப்படி 1 வரும்னா 3 3 are 9. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குல்ல. ஸோ அதான் வந்து 1. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த % சிம்பிள் மட்டும் வரும். கோஷன்ட் மட்டும் வரணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்லாஷ் போட்டால் ஃப்ளோர் டிவிஷன். இந்த மாதிரி தான் வந்து லைக் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முதல் கான்சோல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்னா என்ன, நம்பர்னா என்ன, ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் அப்படின்னா எப்படி, லைக் ஒரு இது கொடுத்துட்டாங்க அது என்ன நமக்கு தெரியல அப்படின்னா டைப் ஆஃப்னு கொடுத்து நம்ம அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தோம்னா வரும். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் நான் VARனு கொடுத்து ஒரு பேர் கிரியேட் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து அந்த இப்போ நான் அந்த லெட் நேம் அப்படின்னு நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த நேமோட பேரை வந்து என்னால் வந்து மாற்ற முடியும். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, லைக் வேரியபிள், கான்ஸ்டன்ட், லெட்டு ஒரு பேர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேரில் ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஒரு ஸ்ட்ரிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேசிக்ஸ் அப்படின்றது. இவ்வளோ தான் போதும் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அந்த அடிஷன், டிவிஷன் இப்போ பார்த்தோம் ஆக்சுவலாக இது ஆப்ரேட்டர்ஸ் கூட. ஆப்ரேட்டர்ஸில் இவ்வளோ தான், இந்த 5 தான் வரும். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண மோஸ்ட்லி 5 தான் வரும். அதாவது இந்த % யூஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு இந்த ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிற சம்ஸ். நீங்கள் சப்போஸ் காலேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. லைக் இதுலேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி போடுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும். அதாவது ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் லீப் இயர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் லைக் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா நார்மலாகவும் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எது வேணால் பண்ணிக்கலாம். புரிஞ்சா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான்.